கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிற, நான் அதை கவனித்து கொண்டே இருக்கிறேன், அது உனக்கு அருளி செய்யப்படும். ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் மனதில் அப்படி சின்னதாக ஒரு ஆசைத்தோடு நினைச்சாலே ஆண்டவர் அதற்கு பதில் தருவார், அந்த காரியம் நடக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசையோடு அந்த வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்ள விருப்பத்தோடு இருக்கிறீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் தருகிறவரும் வாக்கு மாறாதவரும் வாக்கை நிறைவேற்றுகிற தேவனுமாயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் அப்படியே அற்புதம் செய்கிறதை அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிற வார்த்தையை உங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் 37வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிற, நான் அதை கவனித்து கொண்டே இருக்கிறேன், அது உனக்கு அருளி செய்யப்படும். வெளியில் யாருக்குமே தெரியாது, வெளியில் யாருமே அறிய மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு காரியத்தை குறித்த விருப்பம், அதை இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிற, நீ விரும்பி வேண்டிக் கொள்ளுகிற அந்த காரியம் உனக்கு அருளி செய்யப்படும். அதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பின் காரியமாக இருக்கலாம், ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் வெளியில் யாருக்கிட்ட சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு, ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படின்னு மனதில் அடிக்கடி அதை சொல்லி சொல்லி இருதயத்திலிருந்து இந்த விண்ணப்பம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அதாவது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள். இன்னொரு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தி டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட். உடைய இருதயத்தின் விருப்பம். ஏதோ ஒரு காரியத்தை விரும்பி இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்கணும், ஆண்டவர் இதை செய்யணும்னு ஜெபிக்கிறீங்கள, அது உங்களுக்கு அருளி செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அன்னாள் என்ற ஒரு பெண் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அதில் அவள் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். இருதயத்தில் உள்ளுக்குள்ள அவள் பேசுகிறாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. சத்தமே வெளியே வரல, உதடு மாத்திரம் லேசா அசையுது. அவருடைய இருதயத்தில் வேண்டுதல் செய்தாள். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட யாருக்கும் தெரியாமல் இருதயத்தில் விருப்பத்தோடு ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் அது உங்களுக்கு அருளி செய்வேன். மகனே உனக்கு தான், மகளே உனக்கு தான். உன் இருதயத்தில் வெகு நாட்களாக ஆசையோடு ஒரு காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டே இருக்கிற, அது உனக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஓ, ஆண்டவர் என் இருதயத்தை கவனிக்கிறார், என் இருதயத்திலிருந்து புறப்படுகிற விண்ணப்பங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார், அது எனக்கு தருவேன்னு சொல்கிறான் போது பெரிய சந்தோஷம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். யாருக்கு அது அருளப்படும்? கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் உன் இருதயத்தில் இந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் அதை அருளி செய்து உன்னை மகிழ பண்ணுவார். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணுமா? இல்லை, அது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்ல, நான் என்ன விரும்பி கேட்கிறேனோ அது நடந்துட்டால் நான் சந்தோஷப்படுவேன்ல. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீ சந்தோஷப்படணும். அது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே முதல்ல நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஒரு நன்மை கிடைச்சா நான் தான் சந்தோஷப்படுவேனே, மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, முதல்ல நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அப்போ உனக்கு அது அருளப்படும். என்னங்க இது வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? வித்தியாசம்தான்.
அப்போ ஆண்டவரோடு கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இன் த லார்ட். ஆண்டவருக்கு வெளியில் சந்தோஷம் கிடையாது, ஆண்டவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுடைய இருதயத்தில் என்று பண்ணுகிற விண்ணப்பத்தை உங்களுக்கு அருளி செய்வார். அப்பொழுது என்ன சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 3 வேத வசனத்தை சொல்கிறேன், அதன்படி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கான்னு சோதிச்சு பாருங்கள். முதலாவது 51ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தில் ரட்சணியத்தின் சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறார். அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம், நாம் ரட்சிக்கப்படும் போது உண்டாகிற சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதா? சிலருக்கு ஆண்டவர்னு ஒரு அற்புதம் செய்துட்டால் சந்தோஷம் வரும், நன்மை நடந்துட்டால் சந்தோஷம் வரும். ஆனால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது. ரட்சிகராகிய இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, எனக்குள் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷம் அது உங்களுக்கு இருக்குதா? இயேசுவை வெளியில் பார்த்து சந்தோஷப்படுறீங்க, அவரை பற்றி தெரியும், அவரை பற்றி பிரசங்கிக்கிறீங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரா? அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இப்போது நான் 14 வயசில் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தப்போ என் குடும்பமே சந்தோஷத்தை இழந்து விட்டார். பாதிப்பு, எனக்கும் சந்தோஷம் இல்லை, சிரிக்க முடியல, மகிழ்ச்சியாக இருக்க முடியல. என் நிமித்தம் என் குடும்பமே சந்தோஷத்தை இழந்து விட்டார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு சந்தித்து என்னை சுகமாக்கினார். நொண்டியாக இருந்த நான் நடக்க ஆரம்பித்தேன், மரணப்படுக்கை மாறிவிட்டது, சுகமாகிவிட்டேன். இப்போ ஒரு சந்தோஷம், நான் செத்துருவேன்னு நினச்சேன், இயேசு உயிர் கொடுத்துட்டாரு. எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்துரும்னு நினச்சோம், இயேசு அற்புதமாக சுகமாக்கி தான் என் குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷம் இருந்தது. அது ஒரு நன்மை நடக்கும் பொழுது உண்டாகிற ஒரு சந்தோஷம். அது நிலையாக இருக்குமா? நிலைத்திருக்காது. அடுத்த நேரம் ஒரு பிரச்சனை வந்தோடனே இந்த சந்தோஷம் பாதிக்கப்படும். இன்னொரு வியாதி வந்துட்டால் இந்த சந்தோஷம் பாதிக்கப்பட்டு விடும். ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது என்ன நடந்தாலும், என்ன பாதிப்பு உண்டாக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் அந்த சந்தோஷம் பாதிக்காது. அது கிறிஸ்துவுக்குள் உண்டான சந்தோஷம், கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் உண்டாகிற ஒரு சந்தோஷம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சுகமாக்கப்பட்ட பிறகு 3 வருஷம் பக்தியாக தான் இருந்தேன். பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். அதெல்லாம் அந்த மற்ற நேரம் இஷ்டப்படி வாழ்கிறது எப்பவும் போகல. நான் முதல்ல எப்படி இருந்தேன்னு அப்படி பேர் தான் மாறி இருக்குது, நான் போகிற கோயில் தான் மாறி இருக்க தவிர மற்றபடி என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. அந்த பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், இச்சைகள், வைராக்கியங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருந்ததா. அதனால் ஒரு மெய்யான சந்தோஷம் இல்லை. சர்ச்சைக்கு போய் ஆராதிக்கும் போது இயேசு மேலே ஒரு அன்பு இருந்தது. என்னை குணமாக்கிட்டார்ல. 3 வருஷம் கழித்து ஆண்டவர் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். நான் சில வாலிபர்கள் சொன்ன சாட்சியை கேட்டேன், அனுபவ சாட்சி, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இயேசு எப்படி பாவத்தை மன்னித்து சந்தோஷம் கொடுத்தார் என்று, பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார், பாவம் மன்னிப்பை கொடுத்தார் என்று. அப்போ தான் யோசித்தேன், இந்த சந்தோஷம் எனக்கு இல்லையே, இந்த மகிழ்ச்சி எனக்கு இல்லையே, இந்த அனுபவமே எனக்கு இல்லையே என்பதாய். அப்போ ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு என்னோடு இடைப்பட்டார். ஏசாயா 59 முதல் 2 வசனம், ரட்சிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன், உன் கூட பேச நான் ரெடியாக தான் இருக்கிறேன், உன்னுடைய பாவம் தான் தடையாக இருக்குது. அப்போ பாவம் என்கிற ஒன்று என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, அது தேவனோட ஐக்கியத்தை கெடுக்கிறது என்பதை ஆவியானவர் உணர்த்தின போது அது அப்புறப்படுத்தப்பட்டாதான் இயேசுவோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும், மெய்யான சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற முடியும் என்பதை அறிந்து கொண்டேன். அதற்கு தடையாக இருக்கிற பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணினேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரிடத்தில் என் பாவத்தை அறிக்கையிட்டேன். நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். அதனால் பாவம் எனக்கு ஒரு பயங்கரமான உணர்வை கொடுத்து
கண்ணீரோடு அழுத நான் ஜெபித்தேன். அதுவும் ஆண்டவரே, இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாது, யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனால் இந்த பாவம்தான் உங்கள் முகத்தை எனக்கு மறைக்குது, உங்களோடு ஐக்கியப்பட விடாமல் தடுக்கிறது. ஐயோ, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என்னை மன்னியும், உங்களுடைய இரத்தத்தினால் கழுவுன்னு ஆண்டவரிடத்தில் வெகு நேரம் அழுதேன். ஒரு இரவெல்லாம் நான் ஒரு மாடியில் முழங்கால் படிட்டு மொட்டை மாடியில் அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். வானத்தை அண்ணாந்து பார்த்தேன். அதிகாலை 4 மணி அளவில் ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனே, உன் பாவத்தை நான் மன்னித்தேன் என்று அந்த மகனே என்று அழைத்த அந்த சத்தம், அது என் வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிட்டார். அதில் உண்டாகிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. நான் மரித்து போன நிலைமை என்று சுகம் பெற்ற போது கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. என் பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு என்னை மகனேன்னு அழைச்சாரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன்னு எனக்கு அந்த உறுதியை கொடுத்தாரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? இத்தனை வருஷம் கடந்து விட்டார். 72வது வருஷம் ஆண்டவர் ரட்சித்தார். இத்தனை வருஷம் கடந்து விட்டு அந்த சந்தோஷம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டதே இல்லை. அதுக்கு பிறகு வியாதி வந்தது, பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, நிந்தை வந்தது, அவமானம் வந்தது. என் சந்தோஷம் பாதிக்கப்படவே இல்லை. ஆனால் அது ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற சந்தோஷம், என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு இருக்குதா? இல்லை, நான் இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, மனதுக்குள்ளே உண்டாகிற ஒரு அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இருதயத்திலிருந்து வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுக்கு அருளப்படும். அதனால் இன்றைக்கு முதல்ல அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். 2வது ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம் என்பதாய் பார்க்கிறோம். ரட்சண்யத்தின் சந்தோஷம் பரிசுத்த ஆவியான ஒரு பாவத்தை உணர்த்தி மனம் திரும்பும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷத்தை விட இன்னொரு மேலான சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். இதை மனிதனால் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷம். அது என்ன அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னா, தேவன் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பும் பொழுது நாம் ஆண்டவரால் நிரப்பப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்படுகிறோம். அப்போ 24 மணி நேரமும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். எங்கே போனாலும் ஆண்டவர் இயேசு நம்ம கூடவே இருக்கிறதை உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ பிரசன்னத்தை எப்பொழுது நமக்குள் நிலை நிறுத்துகிறவர். ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்ஷனை, ஒரு நிரந்தரம் அவரோடு பேசக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வழிநடத்தக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பேசி இருக்கிறதை, சீஷரை வற்புறுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். அதனால் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷத்தில் அடுத்த படிக்க போயிடுவீங்க. அந்த சந்தோஷம் இருக்கிற எல்லா நிலைமையிலும் எந்த காரியத்தில் சந்தோஷமாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார், பலப்படுத்துவதை பார்க்க முடியும். ஒரு கிறிஸ்தவ நண்பர், அவருக்கு மனைவி, 2 பிள்ளைகள், சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான குடும்பம். பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நண்பர், அவர் நல்ல வசதியாக வாழ்கிறாரு, நல்ல வேலை, சம்பளம் தான். இவங்க வீட்டில் அப்பப்போ பிரச்சனை, சண்டை, முறுமுறுப்பு, வியாதி, பல போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பக்கத்து வீட்டில் இருக்க இந்த கிறிஸ்தவ நண்பரை பார்த்தார். எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, ஒன்றா வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும். எப்போவும் மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காதா? எப்பவும் சந்தோஷமாக இருக்காங்களே என்பதாகலாம் இவர் நினைப்பார். ஏதாவது பிரச்சனை அப்போ கேட்டபோது நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா, இயேசு எங்களோடு இருக்கிறார், அவர் எங்கள் கூடவே இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுனால, எப்போவுமே ஒரு தேவ பிரசன்னம் எங்கள் கூட இருக்கிறதுனால எந்த பாடு பிரச்சனைகளை பாதிக்கிறதில்ல. நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நாள் பாருங்கள், அவருடைய மனைவி திடீரென்று வியாதிப்பட்டு மரிச்சிட்டாங்க. இப்போ ஒரு மரணம் நடந்து விட்டது. 2 பிள்ளைகள். இப்போ மரணம் நடந்ததுனால
எல்லாரும் கட்டாயம் பாதிக்கப்படவில்லை. மரண வீடுன்னு சொன்னாலே இவர் பார்த்தார், இவ்வளவும் சந்தோஷமாக இருக்கிறேன், இயேசுகிற சந்தோஷம் வச்சுருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர்லாம் சொன்னாங்களே, இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு சொல்லி 2 நாட்களை வெளியே வரவே இல்லை அவங்க. ஏன்னா துக்க வீடு தானே, பலர் வருவாங்க, விசாரிப்பாங்க, ஜெபிப்பாங்க. 2 நாள் கழித்து மறுபடியும் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். வெளியே வரும்போது வந்தாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போனார். சந்தோஷமாக முக மலர்ச்சியோடு எப்பொழுதும் போல காணப்படுகிறார். என்னையா அந்த ஆளுக்கு துக்கமே வராதா? இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு வந்திருக்குது, அவருக்குள்ளே இன்னும் அந்த துக்கம் ஒரு சோகமே இல்லாமல் எப்பவும் போல் சந்தோஷமாக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் கேட்டார். சரிங்க, எல்லாம் நல்லதாக நடந்துக்கிட்டு இருந்தது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்க, உங்கள் மனைவி மறிச்சிட்டாங்களே, அது உங்களை பாதிக்கலையான்னு சொல்லி. அந்த மரணம் எங்களுக்கு ஒரு வேதனை தான். அது ஒரு நாள் ஒரு வேதனை கொடுத்தது. நாங்கள் அழுதோம், கண்ணீர் வடித்தோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் தேற்றரவாளன், தேற்றுகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். அவர் எங்களுடைய காயங்களெல்லாம் மாற்றி ஆறுதல் படுத்திட்டார், எங்களை சந்தோஷப்படுத்திட்டார். எப்படின்னா, என் மனைவி இயேசுவோடு இருக்கிறாங்க, அவரோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பித்து, உன் மனைவி இதை விட சேஃபான, பாதுகாப்பான, ஆசீர்வாதமான இடத்துல இருக்கிறாங்க, எதுக்கு துக்கப்படணும்? உண்மைதானே, இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, இயேசுவோடு இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு இயேசுண்டே போகும்போது அங்கே என் மனைவியை பார்க்க முடியும். அதனால் நாங்கள் ஏன் துக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் காயத்தை மாற்றி ஆறுதல் படித்து சந்தோஷப்படுத்திட்டாரு. என் பிள்ளைகள் அதனால் ஆறுதல் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க என்று சொன்னபோது, இப்படியும் ஒரு காரியம் இருக்குதான்னு அந்த நண்பர் ஆச்சரியப்பட்டு போனார். இதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு களி கூறுதல். இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். எந்த இழப்புகளும் பாதிப்புகளும் நெருக்கங்களும் உங்களை பாதிக்க முடியாது, உங்களை காயப்படுத்த முடியாது, உங்களை முடக்கிவிட முடியாது, உங்களை சோர்வுக்குள் ஆக்கிவிட முடியாது, துக்க முகத்தோடு நீங்கள் இருக்க முடியாது. எப்பவும் மலர்ந்த முகத்தோட சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நான் மகிழுகிறேன் என்ற அனுபவத்தில் இருக்கணும். அந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவியினர் கொடுக்கிற சந்தோஷம், அது உங்களுக்குள்ள எப்பவும் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, நீங்கள் ஜெபித்தவுடன், இருதயத்தில் விரும்பி வேண்டிக் கொண்டவுடன் ஆண்டவர் அதை அருளி செய்வார். நான் அது பார்த்துருக்கிற ஆண்டவர் அருளி செய்கிற காரியத்தை இருதயத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டது கூட ஆண்டவர் அருளி செய்வார். எத்தனையோ அற்புதங்களை நான் ஊழிய பாதையில் இந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம இயேசுடிக்க ஊழியத்தில் ஒரு ஆஸ்பத்திரி ஏழைகளுக்கு குறைந்த ஒரு கட்டணத்தில் நல்ல சிறந்த மருத்துவம் செய்யணும். ஏழைகளுக்கு வாரந்தோறும் இலவச மருத்துவ முகாம்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆஸ்பத்திரி கட்டி முடிக்கிற சமயத்தில் ஆம்புலன்ஸ் அதுக்கு வாங்கணும்னு சொன்னபோது அதுக்கு ஒரு 20 25 லட்சம் ரூபாய் ஆகும். ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் சின்னது வாங்கணும்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டு இருந்தோம். அப்போது இன்னொரு ஆம்புலன்ஸ் இருக்கிறது. அது ஒரு நடமாடும் ஆஸ்பத்திரி, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளே இருக்கும். ஒருத்தருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், அவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போன ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி எல்லாம் செட்டப் இருக்கும். ஒரு டாக்டர் அல்ல நர்ஸ் கவனிச்சிக்கிட்டே வந்தால் அவருடைய உயிரை பாதுகாத்து கொண்டு போயிடலான்னு சொல்லி. ஆனால் அது 45 லட்சம் ரூபாய் அதனுடைய விலை. பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் தான் வச்சுருப்பாங்க, பிரம்மாண்டமான பெரிய ஆஸ்பத்திரியில் சிட்டியில் அது மாதிரி வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. என் இருதயத்தில் ஒரு எண்ணம், நான் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்க கூட இல்லை. இருதயத்தில் ஆண்டவரே, ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆஸ்பத்திரி கேட்டுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு உயிர் காக்கிற ஒரு ஆம்புலன்ஸ், ஆஸ்பத்திரி மாதிரி செயல்படுகிற ஆம்புலன்ஸ் பெரிய ஆஸ்பத்திரியில் தான் இருக்குமா, பட்டணத்தில் தான் இருக்குமா? அப்போ பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரி வசதியா? இந்த கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி வசதி உள்ள ஒரு ஆம்புலன்ஸு நீங்கள் ஏன் தரக்கூடாது? அதாவது நான் கண்ணை மூடி ஜெபிக்கவும் இல்லை, முழங்கால் பட்டி ஜெபிக்கவும் இல்லை, இருதயத்தில் வேண்டினேன், ஆசையோடு வேண்டினேன், அதான் விருப்பத்தோடு. இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது ஒன்று கிடைக்கான 45 லட்சம் ரூபா நீங்கள் தர முடியுமே, உங்களால் வாங்கி தர முடியுமேன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருதயத்தில் வேண்டின, அவ்வளோதான். ஒரு 4-5 நாள் கழிச்சது.
ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு சகோதரர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு காணிக்கை நான் வச்சுருக்கிறேன், எனக்கு வயசாகிட்டு பிரதர் ட்ராவல் பண்ண முடியாது, யாரும் இல்லை, ஒருத்தர் அனுப்பி வாங்கிக்கிட சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் செக் கொடுத்திருந்தார். ஒரே செக்கில் எவ்வளோ இருந்தது தெரியுமா? 45 லட்சம் ரூபாய். ஒரே ஆள் மூலமாக ஒரே செக்கில். அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரிய ஆனந்த கண்ணீரோடு துதித்தேன். ஆண்டவர்னை கேட்டல, உன் இருதயத்தில் ஆசைப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணினல, இந்த ஏழை மக்களுக்காக இப்படி ஒரு ஆம்புலன்ஸு நீங்கள் வாங்கித்தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி உன் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இதெல்லாம் மனுஷனால் நடக்கிற விஷயமா? நான் யாருக்குமே பப்ளிக்கில் சொல்லவும் இல்லை, இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் தேவைன்னு தெரியப்படுத்தவும் இல்லை, அதுக்காக ஜெபிங்கன்னு யார்கிட்ட சொன்னதும் இல்லை, நானும் போய் முழங்கால் போட்டு ஜெபித்ததும் இல்லை, கண்ணை மூடி ஜெபித்ததும் இல்லை. இருதயத்தில் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை சொன்னேன், அவ்வளோதான். ஆண்டவர் அதை கவனித்து உடனே அற்புதம் செய்துட்டாரே. எவ்வளோ இது மாதிரி எத்தனையோ அற்புதங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதற்கு ஒரே காரணம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுது ஐக்கியமாக இருக்கணும், அவரோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அவரோடு கூட எப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் இருதயத்தில் நினைக்கிறது கூட அருளி செய்வார். அதுதான் சில கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களுடைய இருதயத்தில் அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். மூன்றாவது இன்னொரு சந்தோஷத்தை வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்கள் பாருங்கள். என் நிமித்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பார்த்தீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அது எப்போதுல பாடுகள் உபத்திரவங்களில் சந்தோஷம், அதாவது பாடுகளில் சந்தோஷம். எல்லாம் நல்லா நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். பாடுகள், இயேசுவின் நாமத்தை நிமித்த நிந்தை, அவமானம், பாடுகள் அப்படிலாம் வரும்போது சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. ஆதி திருச்சபையில் சபை உருவாக்கப்பட்ட காலத்தில் எத்தனையோ பாடு உபத்திரவு நெருக்க வந்தது. ஆனால் அந்த தேவ பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் தேவனை துதித்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. மகிழ்ச்சி. இவ்வளோ பாடு இருக்குது, பிரச்சனை இருக்குது, பயமுறுத்துதல் இருக்கு, அதெல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது. நாங்கள் இயேசு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவருக்காக பாடுபடுவது சந்தோஷம். உபத்திரவத்திலே பாடுகளிலே சந்தோஷம். இயேசுவின் நாமத்தை நிமித்தம், ஊழியத்தை நிமித்தம், அவரை மகிமைப்படுத்துவது நிமித்தம் வருகிற பாடுகளிலே ஒரு சந்தோஷம். ஆனால் இல்லாத பொல்லாத காரியத்தை பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நெந்தியை உட்காந்து இது மாதிரி சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னா அந்த செய்தி கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் ஆண்டு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, என் நாமத்தை நிமித்தம் இது மாதிரி நிந்தை அவமான பாடு வந்தால் மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்க, நான் என்ன தப்பான பொய்யானதெல்லாம் பேசுகிறாங்களே, சோர்ந்து போய் அழுது கொண்டு முடங்கி விடவில்லை. சந்தோஷப்பட்ட களி கூறுவது. ஆரம்பத்தில் நான் துக்கப்பட்டு அழுதுருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்த பிகினிங்கில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வர முடியாது மகனே, நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னா சிலுவை சுமக்கணும். சிலுவை என்கிற பாடு இல்லாமல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. நானே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின பாடு, நிந்தை, அவமானத்துக்கு மத்தியில் தான். அதுதான் ஊழியம். கற்றுக் கொடுத்தார். என்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். நிந்தை, அவமான, பாடு, பொய்யான குற்றச்சாட்டு நெருக்கம் வந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்றுவேன், ஊழியம் செய்வேன் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய மனதில் எப்பவும் மகிழ்ச்சி, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான அனுபவம் இருந்து கொண்டே இருக்கும். 1 நூற்றாண்டில் சபை மிக உபத்திரவத்தில் கடந்து போன சமயம் ரோமாபுரியில் நீரோ என்ற மன்னன், அந்த மன்னன் ஒரு வித்தியாசமான ஆட்களை சித்திரவதை பண்ணி கொலை செய்வதிலே மகிழ்ச்சி அடைவான். அது கிறிஸ்தவர்களை அழிப்பதிலே கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டான். அதனால் இயேசு பற்றி யார்
அறிந்திருந்தாலும் சொன்னால் அவங்களை அடிக்கொண்டு வந்து குடும்பமாக அழித்து விடுவாங்க. ரோம் சிட்டியில் பெரிய ஒரு கொலேசியம் என்கிற பெரிய ஒரு பெரிய ஒரு அறைனா இருக்கிறாரு. அதில் ஜனங்கள் 50,000 பேர் உட்காரலாம். மத்தியில் இடம் விட்டுற மைதானம் இருக்கும். அங்கே கிறிஸ்தவர்களை கொண்டு போய் குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் சின்ன குட்டி பிள்ளைகள் கைப்பிள்ளைகளை வச்சுட்டு கிறிஸ்தவங்களை நீ இயேசுவை மறுதளிக்கணும், இல்லாட்டினா சிங்கங்கள் உன்னை சாப்பிட்ருன்னு சொல்லி அதை போட்டு பசியாக இருக்கிற சிங்கத்தை திறந்து விடுவாங்க. அந்த சிங்கம் ஒவ்வொருத்தரையும் பீறி கொண்டு குதறும்போது இவங்கெல்லாம் கைத்தட்டி என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சி அடைவாங்க. முதல் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். ஆனால் அப்படி கொண்டு போடும்போது அவங்க யாரும் ஐயோ அம்மா அலறு அப்படியெல்லாம் சொல்லுவதில்லை. அவங்க ஒன்றா சேர்ந்து அப்படியே ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சியோடு பாட்டு பாடுவாங்க. பயப்படுவதில்லை, கத்துவதில்லை, அலறுவதில்லை, சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து பாடு வர்றாங்க. இதை பார்த்துட்டு நீரமன்னனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது. ஏன் இந்த கிறிஸ்தவங்களை என்னால் துக்கப்படுத்த முடியலன்னு சொல்லி. அப்பொழுது அவனுடைய அமைச்சர்கள் சொன்னாங்க, அவங்க இயேசுவின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்ம அவங்கள அடித்து காயப்படுத்தி சித்திரவதை பண்ணினா இயேசுவையும் வாரினால் அடித்தாங்க, எங்களுக்காக அடிபட்டார், காயப்பட்டார், அவருக்காக அடிபடுவது காயப்படுவது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க துதிக்கிறாங்க. அவங்கள கொலை பண்ணி அவங்கள கொண்டு போடுறன்னு தலையை வெட்டுறது அது மாதிரி கொண்டு போய் நிறுத்தினா எங்களுக்காக இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தார், அவருக்காக மரிக்கிறது பெரிய பாக்கியம், அவருக்காக மரித்தா பரலோகத்தில் நாங்கள் போய் இயேசுவை பார்ப்போம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. பயப்பட மாட்டேங்கிறாங்க, துக்கப்பட மாட்டேங்கிறாங்க. என்ன உபத்திரப்படுத்தினாலும் எங்கள் இயேசு இப்படி உபத்திரப்பட்டார் எங்களுக்காக, நாங்கள் அவருக்காக உபத்திரப்படுவதில் சந்தோஷம்னு துதித்து பாடுறாங்கன்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அதுதான் கிறிஸ்தவர்களை குறித்த சாட்சி. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்னே ஒன்றுக்கு தான் அவங்க பயப்படுவாங்க கிறிஸ்தவங்க. எதற்குன்னா பாவம் செய்ய வச்சா அதுதான் அவங்கள கலங்க பண்ணும். ஆண்டவருக்கு விரோதமானது, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்கள பயப்படுத்தும். மற்ற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கிறாங்க எத்தனை உபத்திரப்படுத்தினாலும். அதனால தான் சிறைச்சாலையில் பவுல் சீலாவும் இருந்தபோது அவங்க பாடி துதிக்கிறாங்க ஆண்டவரை நடுராத்திரில். அது மாதிரி நீங்கள் எப்பவும் எந்த உபத்திரவம் பாடு நிந்த அவமானத்திலும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நீ மகிழ்ந்து களி கூறுங்க. உபத்திரம் பாடுகளில் சோர்ந்து போகாதங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குன்னு கேள்வி கேட்காதங்க. மனதார ஆண்டவரை துதிங்க. நீங்கள் அப்படி துதித்து எப்பவும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் மனதில் அப்படி சின்னதாக ஒரு ஆசப்தோடு நினைச்சாலே ஆண்டவர் அதற்கு பதில் தருவார். அந்த காரியம் நடக்கும், தடைப்பட்டிருக்கிற காரியம் நடக்கும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், நன்மையான காரியம் நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய மனதில் இருக்கிற விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். அந்த ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இதுவரை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட மகிழ்ச்சி எனக்கு வேணும். அந்த தேற்றரவாளன் பரிசுத்தாவியானவர் அவருடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க. நான் எப்பொழுதும் இயேசுவோடு நிலைத்திருக்கணும், அவரோட ஐக்கியத்தில் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபையை தரணும், நிரப்புங்கன்னு கேளுங்க. பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்து நிமித்த வருகிற உபத்திரவங்கள், குற்றச்சாட்டுகள், பாடுகள், நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, விருப்பம் உங்களுடைய மனதில் நினைக்கிறீங்க, இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் வேணும், என் வீட்டில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் இந்த காரியம் நடக்கணும். இருதயத்தில் கை வைத்து இப்போ மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதை காண்பீங்க. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டுமென்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பாவமன்னிப்பின் சந்தோஷத்தை அருளி ஆசீர்வதியும். பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் கொடுக்கிற சந்தோஷம் வேண்டும் என்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியினால் நிரப்பி மகிழ பண்ணி அந்த தேற்றரவாளனால் அவளை நிரப்பி ஆட்கொள்ளும். உம்மோடு எப்பொழுது நெருக்கமாய் வாழ்வதற்கான கிருபையும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும்.
பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பொய்யான குற்றச்சாட்டுகள், பரிகாசங்கள், அவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று மகிழ்ந்திருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்தருளும். இது அவர்கள் மகிழ்ந்து களிகூறும்படியாய் செய்த தேவன் அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தாரும். அவங்க இருதயத்தில் ஆசைப்பட்டு கேட்கிற இந்த காரியத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு இப்பொழுது அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியான அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு அதை காண்பார்களாக. அனுதினம் அவள் விரும்பி வேண்டிக் கொள்கிற காரியத்தை நிறைவேற்றி கொடுத்த மகிழ பண்ணுவீராக. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். நான் இவர்களுக்காக விசுவாசிக்கிறேன். இந்த மகளுக்கு நீர் அற்புதம் செய்துவிட்டீர். அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை, விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர் என்பதை நான் விசுவாசித்து இவர்களுக்காக அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.